ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் டிசிஎஸ்லேருந்து ஜாப் ரெக்கமெண்ட் இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படின்னா இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியும். அதுக்கு முன்னாடி எங்கேயே வீடியோ டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்க்கு வந்துருங்க. இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் டிசிஎஸ் எந்த ரோலுக்காக ஜாப் ரெக்கமெண்ட் இருக்காங்கன்னா பிபிஎஸ் ஹைரிங் ஃபார் 2025 கிராஜுவேஷன் ரோலுக்காக ஜாப் ரெக்கமெண்ட் இருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25th January 2025 சாட்டர்டே வரையும் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா we will confirm to the eligible students மென்ஷன் இருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இமெயில் மூலமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா about TCS BPS hiring for batches of 2025 graduation மென்ஷன் பண்ணி some points கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். TCS BPS is bringing inspiration entry level opportunity of arts and commerce graduates from the batch of 2025 as part of the business process services. You can be at the center of action of TCS fast growing units மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து 2025 ஃப்ரெஷர்ஸ் தான் எடுக்கிறாங்க. இவங்க வந்து எந்த மாதிரி கிராஜுவேட்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் கிராஜுவேட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. எந்த மாதிரி ரோலுக்காகனா பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீசஸ் ரோலுக்காக எடுக்கிறாங்க. வாங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தாங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் டிசிஎஸ் பிபிஎஸ் ஹைரிங் பேச்சஸ் ஆஃப் 2025 மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கேன் பி அப்ளை இன் த லிங்க் பிலோ த டிசிஎஸ் பிபிஎஸ் ஹைரிங் மென்ஷன் பண்ணிட்டு லாகின் அந்த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இட் இஸ் மேண்டட் டு அப்டேட் போட்டு நேம் அஸ் பெர் ஆதார் கார்டு, டேட் ஆஃப் பர்த் அஸ் பெர் ஆதார் கார்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே இருக்கணும். ஸ்டெப் 2ல் செகண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணுற டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் டீடைல்ஸ் சப்மிட்டட் மே பி லீட் டு த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் யுவர் கேண்டிடேட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் வந்து தப்பான டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்டெப் 3 பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை ஃபார் த டிசிஎஸ் பிபிஎஸ் ஹைரிங் ப்ராசஸ் மென்ஷன் பண்ணிட்டு சினோரி ஏ சினோரி பி அண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். சினோரி ஏ பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் த ரிஜிஸ்டர் user kindly log in and proceed to the complete and application form. Upon the submission kindly click on the apply for drive மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் யூஸராக இருந்தாங்கன்னா லாகின் பண்ணி இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்தாங்கன்னா ரிஜிஸ்டர் நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு சூஸ் ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் வந்து பிபிஎஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு அண்ட் வந்து சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் கிளிக் ஆன் அப்ளை ஃபார் டிரைவ்னு இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா நீங்கள் டிசிஎஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸ்டெப் 4ல் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் இன்டர்வியூ பற்றி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நியரில் இருக்க டெஸ்ட் லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு தாட்டி டெஸ்ட் லொகேஷன் வந்து சூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 5 பார்க்கலாம். ஸ்டெப் 5ல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ட்ராக் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்னு போட்டிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் நோட்டில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் இமெயில் மூலமாக தான் கன்ஃபர்மேஷன் லெட்டர்லாம் வரும். அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுன்னா ஒரிஜினல் 10th and 12th மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக வேணும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ண செமஸ்டர் வரையுமே எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினல் வேணும். டிசிஎஸ் வந்து அன்அஃபிஷியல் மெயிலில் வந்து ஜாப் ஆஃபர்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டெபாசிட் அமௌண்ட் அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். டெஸ்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 50 minutes டெஸ்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங் இந்த 3லேருந்து கேள்வி கேட்பாங்க. எலிஜிபிள் கிரைட்டீரியா பார்க்கலாம். எலிஜிபிள் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 3 years ஆஃப் ஃபுல் டைம் கிராஜுவேட்ஸ் ஃப்ரம் பிகாம், பிஏ, பிஏஎஃப், பிபிஐ, பிபிஏ, பிபிஎம், பிஎம்எஸ் இவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 2025 பாஸ் அவுட்டாக மட்டும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்லாக்ஸ் அரியர்ஸ் அண்ட் ஏடி கேடி இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டர்னல் எஜுகேஷன், கேப்ஸ், பிரேக்ஸ் இன் எஜுகேஷன், கோர்ஸ் டைப் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் திஸ் ரோல் ஒன்லி ஃபார் த ட்ரைனி ரிக்யூர்மெண்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரோல் வந்து ஃப்ரெஷருக்கான ஒரு ரோல் தான். ஒருவேளை உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24/7 ஒர்க் என்வரன்மெண்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் ஷிஃப்ட் கூட இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 18 years மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 28. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா FAQs மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நினச்சிங்கன்னா ரிஜிஸ்டர் நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.